ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவல் வடை. அவலில் நம்ம எப்படி இன்ஸ்டன்ஸாக உடனடியாக நம்மளுக்கு ஒரு வடை தேவைன்னா, விருந்துக்காரன் வந்துட்டாங்கன்னா எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்ப்போம். ஒரு அவலை வச்சு நம்ம செய்திடலாம். உங்களுக்கு நீங்கள் திக்கான அவல் எடுத்துக்கிடணும். கொஞ்சம் திக்கான அவல் எடுத்தால் கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டான அவல் அதுன்னு இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரவையை சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு சேர்த்தும் பண்ணலாம். அப்போ இதோட முறுமுறுப்பாக இருக்கும். அப்புறம் சட்னிக்கும் நான் போட்டிருக்கேன் வீடியோ. நீங்கள் சட்னியும் செய்து பாருங்கள். இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை இது நம்ம எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அவல் வடைக்கு தேவையான பொருளை பார்ப்போம். அவல் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் கேரட்டு அப்படி நீளவாக்கில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் இஞ்சியை பொடி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை எப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் ஒரு சிவப்பு மிளகாயும் இப்படி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன். தயிர் கொஞ்சம் நீங்கள் குறைச்சி போட்டாலும் பரவாயில்ல, புளிப்பில்லாத தயிராட்டு போடுங்க, மெதுவாக இருக்கும் வடை. உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கிடணும். இவ்வளோதான் நம்ம இந்த அவல் வடைக்கு தேவை. நம்ம என்ன செய்வோன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம அவலை போட்டு முதல்ல ஒரு தண்ணியில் கழுவி நல்லா வெளியே விட்டுக்கிட்டு நல்லா அலசி, இந்த மேலே இருக்க அழுக்கு போக நல்லா அலசி நம்ம வெளியே விட்டுறணும். நல்லா ஒரு தண்ணியில் அலசியாச்சு. இனிமேல் நம்ம இதுக்கு தேவையான அளவு ஊற வைக்கணும். குறைஞ்சது ஒரு 1/4 மணிக்கூறாவது ஊற வைக்கணும். பாருங்கள், அது இப்படி இந்த ரவையை போட்டு ஊற வச்சுக்குவோம். பாருங்கள், ஆனால் சீக்கிரம் வறுத்த ரவை இருந்தாலும் தான், வறுக்காத ரவை இருந்தாலும் தான், எதுவும் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருங்க. இப்படி இருக்கட்டு. நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு நம்ம தேவையான சட்னியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம சட்னிக்கு நான் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன், துருவின தேங்காய். ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு இவ்வளோ போட்டுக்கணும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது நம்ம சட்னிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை இதையும் போடணும். நீங்கள் தேங்காய் குறைச்சி பொட்டுக்கடலையெல்லாம் கூட நீங்கள் போட்டால் ரொம்ப நல்லது. பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை இதிலே போட்டுருங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு இப்படி இருக்கணும். பாருங்கள், இதை நம்ம ஒரு இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்ம இதுக்கு என்ன ஒரு தாளிப்பை பார்த்துருவோம். இந்த அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சு நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே சட்டி காய்ச்சதும் பாருங்கள், இதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு போடுவோம். ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போடுவோம். பாருங்கள், அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. நல்லா செவந்து வந்துட்டு நீங்கள் போட்டு
அடுப்பை அணைச்சிடுங்க. பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் இதை நம்ம பாருங்க சட்னி ரெடி ஆகியாச்சு. இனிமேல் நம்ம வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த நல்லா ஊறி போய் இருக்குது. அவ்வளோ ரவையும் பாருங்கள் இப்படி ஊறி போய் இருக்குது. நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு இப்படி நல்லா வடைக்கு எப்படி நம்ம ஊட்டுவோமோ அப்படி பெட்ட பக்கத்தில் கொண்டு வருவோம். இப்போ நான் ஒரு தட்டில் மாற்று பாருங்கள். இதை நல்லா அந்த பவுலில் போட்டு இந்த பிளேட்டில் போட்டு நல்லா பிசைங்க. பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கிடணும். இனிமேல் நம்ம இதில் ஒவ்வொன்றா போடுவோம். இதில் நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று, முதல்ல இதில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சமாக தயிர், இது கொஞ்சம் வேண்டான்னா விட்டுருங்க. தயிர் கொஞ்சமாக, கேரட்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போட்டு விடுங்க. கொத்தமல்லி கீரை, இதையும் போட்டு நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், பிசைஞ்ச மாவை உங்களுக்கு எவ்வளோ பெருசாக போடணுமோ வடை அப்படி கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு பாருங்கள், இப்படி நம்ம உளுந்த வடை போடுவோம் இல்லையா, அப்படியும் போடலாம். எப்படி உங்களுக்கு ஃப்ளாட்டாக அப்படியே தட்டி போடலாம். மசாலா வடை போடுவோம் இல்லையா, அப்படி தட்டியும் போடலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு பாருங்கள் இப்படி தட்டி எல்லாம் வச்சுடுங்க. இதை நம்ம இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பொரிக்கையும் போகிறோம். எண்ணெய் பிடிக்காதவங்க, எண்ணெய் பெரியவங்க இருப்பாங்கள்ல, வயசானவங்க, நல்ல மெதுவாக இருக்கும். அதனால் வயசானவங்களுக்கு இதை ஆவிலையும் வச்சு எடுக்கலாம். நான் அதையும் காணிச்சு தர போகிறேன். பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், நம்ம எல்லாம் தட்டி வச்சாச்சு. இப்படி நம்ம இன்னும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பார்ப்போம். அடுப்பில் எண்ணெய் வைப்போம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சாச்சு. நல்லா காயணும். முதல்ல அதுக்கப்புறம் மீடியத்தில் வைக்கணும். பாருங்கள், கொஞ்சம் காஞ்சிருக்காணி பாருங்கள். உடனே மேலே வந்துச்சு. கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுப்போம். பாருங்கள், ஒரு தடவை நல்லா சிவந்து வந்தாச்சு. இன்னும் நம்ம இதை மாற்றி போடுவோம். பாருங்கள், நல்லா வெந்த பிறகு நீங்கள் மாற்றி போடுங்க. ஒரு தடவை பாருங்கள், நல்லா சிவந்து வந்துட்டு நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் இதில் ரவைக்கு பதிலாக கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அப்போ இதை விட நல்லா முறுமுறுப்பாக வரும். உள்ளேயும் நல்லா வெந்து இருக்கும். பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாம் இனிமேல் இதை நம்ம என்ன பாருங்கள், இவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள்.
இனி நம்ம இதில் ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம், செய்து பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இட்லி குட்டுவத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பில் வச்சு எண்ணெய் அந்த தண்ணி காஞ்சாச்சு. இப்போ ஒன்று பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுடுங்க. இப்படி ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு இருக்கு. ஏன்னா இது ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள், இட்லி தட்டில் வச்சது இங்கே நல்லா ஆற வச்சு தான் எடுக்கணும். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், அதனால் நல்லா ஆற விட்டு நல்லா ஆறுனா கட்டியாயிரும். இப்படி நீங்கள் அதை எடுத்து ஒரு தட்டில் வைக்கணும். நல்லா ஆற விட்டு எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுடுங்க. பாருங்கள், இது ஆவியில் வச்சது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லி அணங்காக இருக்குது. நம்மளுக்கு இட்லி வடை நாங்கள் இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இது ஆவியில் அவிச்சது. இது நான் பாருங்கள் சவுண்டு கேட்குறத பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இது நல்ல முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் அரிசி மாவு செய்தாலும் இதை விட முறுமுறுன்னு இருக்கும். இது கொஞ்சம் நடுவுக்குள்ளே கொஞ்சம் பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிடுங்க, ரவைக்கு பதிலாக அப்படி சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.